மணிக்கு வந்தாங்க எல்லாம் ஃபோட்டோ எடுக்கல இல்லை. சரி 2 நாளாக எங்கே போனாங்க? யார் சொன்னது பேசுனது உங்கள்கிட்ட? அவங்களுக்கு மட்டும் சொல்லுங்கள். இந்த மகளா யார் 2 நாளாக எங்கேம்மா போனீங்க எல்லாரும்? அதை மட்டும் சொல்லுங்கம்மா. நேற்றா நேற்று வேலை பார்த்தீங்களா? ஏன் பார்க்கல? நான் பதில் சொல்ல முடியுமா கலெக்டர்கிட்ட? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 10 பேர் விட்டுட்டு இல்லாமா ஒரு வீடு எல்லாம் ஏமா எல்லாரும் அங்கே மாதிரி பேசக்கூடாதுமா. யாராச்சும் ஒரு ஆள் பேசுங்க, சும்மா பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. யாரும் ஒரு ஆள் மட்டும் பேசுங்க. நேற்று 2 நாள் எங்கே போனீங்க? உங்களோட உரிமை இல்லை, நாங்கள் எப்படி வேலை பார்க்குறதுன்னு கேளுங்க. அதை கேட்கணும். இப்போ வந்துட்டோம்னு சொல்லுங்க. ஏன் வீட்டுக்காரெல்லாம் விட்டுட்டு இதுக்கு வேலைக்கு வர வேண்டியதானம்மா? அது இல்லை. இப்போ எனக்கு சொல்லுங்கப்பா, கேட்குறோம். ஏம்மா சொல்லுங்கம்மா. 2 நாள் எங்கேம்மா போனீங்க? அதுதான் கேட்குறாங்க. எனக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கேன் 2 நாள். அங்கேயெல்லாம் யாரும்மா போனது? இங்கே வேலைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு யார் சொல்லுங்கள். நான் பதில் சொல்ல முடியலம்மா கலெக்டர்கிட்ட எல்லாம். நீங்கள் வந்து எல்லாருமே வந்து எழுதி கொடுத்துட்டு வந்தால் தான் வர முடியும், இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ணவே முடியாது. போங்க. ஏம்மா சொக்கலிங்க இங்கே வாப்பா. அந்த கேகேஐ வீடு அந்த இதுக்கு மட்டும் வேலைக்கு விடுங்க. மீதி எல்லாரையும் வந்து எழுதி கொடுத்துட்டு திங்கக்கிழமை வர சொல்லுங்கள். நான் ஒன்றும் பதில் சொல்லவே முடியலை. அவ்வளோ பாடு இல்லைன்னா என்னையே தான் இது பண்ணுறாங்க. இன்னும் நான் உங்களை கூட்டி கொண்டு விட்டேனா? அதெல்லாம் இல்லை. அப்புறம் எப்படிப்பா அது? இப்படி உள்ளவங்க நீங்கள் எல்லாம் இங்கே வேலைக்கு வந்துட்டு உங்கள் வீட்டுக்காரையெல்லாம் விட வேண்டியதானம்மா இங்கே மறிக்கிறதுக்கு? நீங்கள் ஏம்மா போய் மறிச்சிங்க? அது என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான்மா. யாருமே எதுவுமே பண்ண முடியாது. கோர்ட்டில் என்ன தீர்ப்புனா தீர்ப்பு தான். அதுக்கு தான் கோர்ட்டே இருக்குது. அப்புறம் என்னதுக்கு நீங்கள் நம்மளாக பண்ணிக்கிட்டு உட்காந்தாங்கன்னா ஒன்றே அதெல்லாம் இது பண்ணவே மாட்டாங்கம்மா. கலெக்டரே பண்ண முடியாது. நீங்கள் ஆனால் எல்லோரும் பிடிக்காமல் பண்ணுறீங்கம்மா. நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள்? அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில் உங்கள் இந்த ஊருக்கு. ஆனால் எந்த வேலையும் நடக்கவே இல்லை. இந்த ஊரில் 5 வருஷமாக எந்த வேலையுமே நடக்கலை. எந்த வேலைப்பா நடந்துச்சு? இப்போ கொடுத்த ரோடு வேலையும் நடக்கலை. அவ்வளோ வேலையும் பண்ணிக்காங்க. அவ்வளோ வேலை கொடுத்துருக்கோம், எந்த வேலையுமே நடக்கலை. சொல்லுங்கள், யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்கம்மா. எந்த வேலைம்மா நடந்துச்சு இந்த ஊரில் சொல்லுங்கள். நாங்கள் என்னால் எதுவுமே பண்ண முடியாதும்மா. கலெக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் பண்ணலாம். இவ்வளோ பேர் வந்துருந்துருக்கீங்க. இனிமேல் வந்து நாளைக்கு வேணால் என்ன வேலைம்மா இருக்குது? நாளைக்கு புது ஒர்க்கு வேறு என்ன வேலை இருக்குது? கரெக்டாக வந்து நமக்கு எத்தனை மணிக்கு வேலை ஆரம்பம்? 8:30 9 வச்சுக்கோங்க. 8 to 9 வரணும். சாயங்காலம் 5 மணிக்கு தான் இந்த ஊரில் போகணும். இடையில எப்போ வேணாலும் யார் வேணாலும் ஒரு நீங்களே ஏற்படுத்திக்கிட்டது. அப்போ ஆள் இல்லாட்டினா அவ்வளோதான். பார்த்துக்கோங்க. அவ்வளவு கரெக்டாக இருக்கணும். பார்த்துக்கோங்க. எவ்வளவு நீங்கள் யார் பாதியில் 3 மணிக்கு போகிறது 4 மணிக்கு போகிறதெல்லாம் ஒன்றுமே இனிமேல் பண்ண முடியாது. 5 மணினா 5 மணிக்கு தான் போகணும். கரெக்டாக இருக்க சொல்லுங்கள். நாளைக்கு வந்து வேலையை பார்க்க சொல்லுங்கள். போய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். வந்து யாருமா ஒரு 4 பேரை எழுதி வாங்கிக்கோங்கம்மா. எழுதி நீங்கள் எல்லாத்தையும் கைது வாங்கிட்டு வந்து நான் எதுவுமே பண்ண முடியாது. ஆளுகள்லாம் சொல்லணும். ஆளுகள்லாம் சொல்லணும். யாருக்காகவும் எழுதி கொடுக்க முடியாதுன்னு. இல்லைன்னா நம்ம எழுதி கொடுத்துட்டு நின்றுக்குவோம். அவ்வளோதான். இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுமா. இங்கே போய் கலெக்டர்கிட்ட கேளுங்கம்மா. திங்கக்கிழமை போய் வரலாம். இங்கே ரூல்ஸ் என்ன? வேலைக்கோட ரூல்ஸ் என்ன? 9 to 5 தான். நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் நான் பண்ண முடியாது. இவருக்கு வேலை என்னென்னா இவர் 7 மணி வரைக்கும் இருப்பாருன்னா இருந்து தான் ஆகணும். அதான் இங்கே கவர்மெண்ட்டில் இது என்னவோ அதான். கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்ம செயல்பட்டோம்னா அது மாதிரி தான் செய்வாங்க. நம்ம என்ன இதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே பேசக்கூடாதுமா. அங்கே போய் பேசி முடிவு பண்ணணுமா? ரோட்டில் உட்காந்து பேசினா வந்துருமா அது? நீங்க பேசுறீங்க ரோட்ல உட்காந்து எதுவுமே நடக்க போறது இல்லை. பண்ணி கொடுப்பாங்க. பேசுறபடி பேசி வாங்கணுமா? கூட பண்ணி கொடுக்க போறாங்க. எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்குமா? அவ்வளோ அதிகாரி இருக்காங்கம்மா. நாங்களே சொல்லிட்டோம்மா. உங்க ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் உங்க தூக்கி அதெல்லாம் போகாதுமா. எங்கேயுமே போகாது. இப்போ இங்கே ஒரு ரேஷன் கடை கட்டல. அது கட்டினீங்களா? கட்டலை.
இது விளையாடுறேன் இல்லப்பா எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ரேஷன்லாம் செங்கல்ல இருக்குங்க சார். பால்வாடியா செங்கல்ல இருக்கு அதெல்லாம் ரேஷன்லாம் செங்கல்ல இருக்கு. அது எல்லாமே கொடுத்து அதாவது ஒரு ஊர்னா எல்லாமே கொடுக்கத்தான் செய்வா, எதுவும் ஒதுக்கவும் மாட்டாங்க. இங்க எல்லாமே ராயரம் போயிட்டா எங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால சார் சொல்றோம். என்னம்மா அரசாங்கம் வேலை இல்லைன்னா இல்ல, அது எழுதி வாங்கிட்டு தான் கொடுக்க சொல்றாங்க. என்ன சார் எழுதி கொடுக்கணும்? இனிமே வந்து அரசுக்கு எதிரான இதுல ஆர்ப்பாட்டம் போராட்டத்துல ஈடுபட எப்படி சார் எங்க உரிமையை நாங்க கேட்காம எப்படி சார் நாங்க போறோம்? எங்களோட உரிமையை கேட்காம எப்படி சார் இருக்க முடியும்? இங்கே இருங்க சார். இப்ப உங்க வீடே இருக்குன்னா வேற இடத்துல வேலைக்கு வந்துட்டு நாங்க போல சார். சார் வேலைக்கு வந்துட்டு யாரும் போகல. போராட்டத்துக்கு தானே எல்லாரும் வந்தீங்க. யாரு வேலைக்கு வரல சொல்லுங்க. எல்லாருமே போராட்டத்துக்கு சார் வேலைக்கு வந்துட்டு யாரும் போராட்டத்துக்கு வரல சார். உரிமையை கேட்கறதுக்கு வழி இருக்குமா? அவ்வளவு வழி அதை வேணா சொல்லுங்க. நாங்க வழி என்னவோ அதை கேட்கணும். அதுக்கு முடிவு சொல்லுங்க. எங்களுக்கு ஆனா எங்களுக்கு வந்து பஞ்சாயத்துல தலைவர் வேணும். எங்களுக்கு பஞ்சாயத்து வேணும். நாங்க தம்பி கூப்பிட்டு தம்பி எவ்வளவுதான் எங்களுக்கு செஞ்சிருக்காங்க அவங்க அப்பா உள்ள காலத்துல இருந்து நாங்க பட்டிருக்கோம். இப்ப இன்னைக்கு அது கூப்பிடல. நாங்களா எங்களுக்கு பஞ்சாயத்து வேணும்னா நாங்களா தான் பண்ணணும். இப்ப நீங்க ஏதாவது எது நல்ல முடிவா அதை பாருங்க. தம்பி வந்து எங்க தம்பி வந்து கூப்பிடல. தம்பி கூப்பிடல. நாங்களா நம்ம பஞ்சாயத்து கூப்பிடுற ஆதங்கத்துல தான் நாங்க வந்தோம். சார் நேத்து யாரும் வேலைக்கு வந்துட்டுலாம் யாரும் போராட்டத்துக்கு வரல சார். சார் உங்களுக்கு தெரியாதுல்ல, நாங்க வந்து ரோட்ல இப்படி இவ்வளவு வெயில்லையும் முடியாத நேற்று இருக்கணும்னு இல்ல. எங்க பஞ்சாயம் போயிருங்கிற ஆதங்கத்துல வந்த தம்பி வந்து வாங்க ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படி எல்லாம் எதுவுமே சொல்லல. ஒரே ஒரு வீடு அதுக்கு மட்டும் ஆளை விடுங்க. இனிமே போட்டா வந்து எடுக்க முடியாது. பார்த்து என்னவா இதுக்காண்டி நீங்க கண்டிப்பா 5 மணி வரைக்கும் போட்டீங்கன்னா நாங்க என்ன சார் பண்ணுறது?